அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் இனிமே அடுத்தடுத்த நாட்களில் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் இனிமேல் நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் இனிமேல் இருக்குது. அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்ல ஒரு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மேலும் ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் பயணங்கள் குறிக்கோள் உள்ளவையாக உங்களுக்கு மாறுங்க. அலைச்சல், உடல்நலக்கேடு போன்றவையெல்லாம் தீர்ந்து போகுங்க. திட்டமிட்டு எதையுமே செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மனதில் வீண் கவலைகள் நீங்கும். அடுத்தவரை நம்பி எதையுமே ஒப்படைப்பதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கி போகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வரும். இருந்தாலும் ஒரு சில நேரம் லாபம் வராவிட்டாலும் சுமாராகவே இருக்கும். தொழில் தொடர்பான செலவுகளும் கண்டிப்பாக கூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக நேரிடலாம். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். காவல்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு செயல்திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவதற்கான குறிக்கோளை கொண்டு செயல்படுவீங்க. மீனராசியிலேயே பூரட்டாதி 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கை கூடுங்க. கூடுதல் முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும். சூரியனுடைய சஞ்சாரம் மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சாரத்தால் கெட்ட கனவுகள் தோன்றலாம். நட்பாக இருந்தவர்கள் கூட பிரிந்து செல்லலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக சில பணிகளை நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கும். அவர்களை அன்போடு நடத்துறது ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. வீண் அலைச்சலாலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். கவனம் தேவை. பண தடைகளை நீங்கள் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது. செயல் திறமை உங்களுக்கு வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு பரிகாரமாக மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்யங்கரா தேவியை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் காண முடியும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி புதிய தொழிலுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளி வட்டாரங்களில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கும். சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் பந்தய குதிரைகளை போல பரபரப்பாக செயல்படுவீங்க. தொழிலாளர்களினுடைய ஒத்துழைப்பால் உற்பத்தியை பெருக்குவீங்க. தனியார் துறை ஊழியர்களுக்கு திறமையை காட்டி முதலாளிகள் பாராட்ட பெறுவீங்க. செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்காரு. விடாத முயற்சியால் வியாபாரத்தில் முதலிடத்தை பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களை பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது.
அரசாங்க காரியங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான நாட்களாகவே அமைய போகுது. புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீங்க. சகோதரர்களுடைய திருமணத்தை முன்னின்று நடத்துவீங்க. தாய் தந்தையர் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. குரு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும், நல்லது செய்வீங்க. ஆனால் இந்த நன்றியை அவங்க நினைத்து பார்க்குறாங்களா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் இருக்கும். ஏன்னா அவங்க நினச்சி பார்க்குறாங்களா அப்படிங்கிறது கஷ்டம்தான். சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருக்காரு. கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாங்க. அரசியல்வாதிகள் அவதூறுகளை சுமக்க வேண்டியது இருக்கலாம். சனி 1ஆம் இடத்துல இருக்காரு. இரும்பு உலோகப் பொருட்கள் வியாபாரம் அமோகமாக லாபத்தை கொடுக்கும். உணவக தொழிலில் நல்ல சிறப்பாக பலனை பெறுவீங்க. ராகு 12ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகும். கேது 6ஆம் வீட்டில் இருக்காரு. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது. அலட்சியமாக இருக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவரை அப்புறமா போய் பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மற்றும் 25. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 8, 5. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு தினமும் நீங்கள் 27 முறை அவருடைய பெயரை சொல்லி பாராயணம் செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு தினமும் ஒரு பூவாவது வைத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனையே கொடுக்கும். அதே போல் முடிந்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கௌரவத்தை முன்னிறுத்தி வாழ்ந்து வரக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்கள் ரொம்பவே யோகமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு இடங்களை பார்க்குறாரு. இதனால் நெருக்கடிகள் யாவும் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நெருக்கடிகள் இவையெல்லாம் காணாமல் போகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல ஆதாயத்தை பெருக்குவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் கண்டிப்பாக வந்து சேரும். விரயங்கள் கட்டுக்குள்ளே வரும். மனதில் நிம்மதி உண்டாகும். வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் கூடி வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த ஒரு வம்பு வழக்கும் வச்சுக்காதீங்க. மேலும் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை பெற முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றி பெறும். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். விரயஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சாரித்தாலோ ராசிநாதனுடைய சுப பார்வை அங்கு உண்டாவதால் அவர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் உங்களை நெருங்காமல் இருக்கும். இதுவரை சந்தித்த போராட்டங்கள் சங்கடங்கள் முடிவுக்கு வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். நிம்மதியாக தூங்கிடும் அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு மாறும். மேலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாங்க. உடல் பாதிப்பு நெருக்கடி இருந்த இடம் தெரியாமலே போகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி எதிர்ப்பு எல்லாமே மறையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகள் அப்படின்னு இருந்த நிலைகள் எல்லாம் மாறும். மாதம் முழுவதும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமானதாகவே இருக்கும். சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அந்நியர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உழவு தொழிலில் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு அக்கறை காட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மகாலிங்கேஸ்வரரை வழிபட மிக மிக நல்ல பலன். சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்லும்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு இப்படி பலன்கள் சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மீன ராசிக்காரர்களா அல்லது 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.